நேற்று வீட்டுக்கிட்ட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். நைட் 12 மணிக்கு கல்யாணம். நாங்கள் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எங்கள் டேடியாவது பரவாயில்ல. பட் சின்னனா எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். ஈவினிங் ஸ்நாக் அண்ட் நைட்டு டின்னர் ரெண்டுமே செய்யணும்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் கிளம்ப முடியாதுன்றதுனால வந்து நைட்டு டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுட்டு அந்த ஸ்நாக் எதுவுமே பண்ணலை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டில் ஃபில்டர் காஃபி செஞ்சுருந்தேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறமா நைட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மீந்துருச்சு. அதனால் வந்து சிம்பிளாக டேடி தக்காளி பச்சடி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த தக்காளி பச்சடினா எனக்குமே ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சல 10 மினிட்ஸில் வேலை ஆகிடும். நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்றைக்கி மல்லாட்டை சேர்த்து செஞ்சுருந்தேன். எங்கள் டேடிக்கு மல்லாட்டை போட்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக மல்லாட்டை செஞ்சுட்டேன். அண்ட் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்பயுமே நான் லாங் ட்ரெஸ் தான் போடுவேன். நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கு நான் லாங் ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். நானே ரோடெல்லாம் ஸ்வச் பாரத் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து சிம்பிளாக காட் செட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அண்ட் நைட் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம்.